அனைவரும் வீட்டை பூட்டிவிட்டு கோயிலுக்கு புறப்படுவதற்காக பாதையில் காலடி எடுத்து வைத்ததும் தர்ஷினி ஆண்டி வந்து சத்யாவின் முன்னால் நின்றார். என்ன மக சத்யா, காலையில் எங்கே பயணம்? நீங்களா ஆண்டி? நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம். அப்படியா மக, நீங்கள் போங்க மக என்று கூறிவிட்டு தர்ஷினி சத்யாவிடம் இருந்து விடை பெற்று கொண்டாள். 3 பேரும் கதைத்தவாறே கோயிலுக்கு சென்றடைந்தனர். சாமியை கும்பிட்டுவிட்டு கோயில் படியிலேயே அனைவரும் அமர்ந்து பேசத் தொடங்கினர். பிரியா பேச்செடுத்தாள். அக்கா, என்னக்கா உண்ட ப்ராப்ளம்? நான் வந்ததிலிருந்தே பார்க்குறேன், நீ ஒரு மாதிரியே இருக்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. என்ன அண்ணி, ஒரு மாதிரியாக சோகமாகவே இருக்கிறீங்க? அண்ணன் ஏதாவது சொன்னானா? இல்லை அர்ஜுன், உங்கள் அண்ணன் எப்பயாவது என்ன திட்டிருப்பாராம். அப்போ என்ன தான் பிரச்சனை அண்ணி? உடம்பு கிடம்பு சரியில்லையா என்று கூறியவாறு அர்ஜுன் பிரியாவிடம் கூறினான். பிரியா, உன் கையை கட்டிவையா வச்சிருக்க, கொஞ்சம் காய்ச்சலான்னு பாரே என்று வழக்கம் போல் பிரியாவை வம்பிழுக்கத் துவங்கினான். சரி சரி, எனக்கு காய்ச்சல் எல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். உங்கள் சண்டையை நீங்கள் இப்படியே தொடங்கிட்டீங்க. நான் ஒரு வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றிட்டு வரேன். சரி அண்ணி, நீங்கள் போயிட்டு வாங்க என்று கூறியவாறு சத்யா கோயில் பூசாரியிடம் சென்று நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருந்தாள். பதிலுக்கு பூசாரியும் அவளிடம் ஏதோ எலுமிச்சை பழத்தை கொடுத்து ஒரு தாயத்தையும் அவளுக்கு கட்டிவிட்டார். சிறிது நேரம் கழித்து சத்யா பிரியா இருக்கும் பக்கம் சென்றதும் தான் அவளுக்கு லேசாக விளங்கியது. பிரியாவும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் விரும்புகின்றார்களோ என்று. சத்யா பிரியாவிடம் சென்று வீட்டுக்கு போக அழைத்தாள். சிறிது நேரம் இங்கேயே கழித்துவிட்டு போகலாமே என்று அவளது கண்கள் விடையெழுப்பியது. சத்யாவிற்கு புரியாமல் இல்லை. அவள் என்ன செய்வது? சாமி கொடுத்த எலுமிச்சை பழத்தை வைக்க வேண்டும் என்று அவளது மனம் உறுத்தியது. கோயில் வீட்டில் இருந்து பக்கம் என்பதால் சரி நான் போகிறேன், நீங்கள் பிறகு வாங்க என்று கூறியவாறு சத்யா சென்றாள். ஏய் பிரியா, சொரிம்மா, நான் வேணும்னே அன்னைக்கு அப்படி பண்ணலை. ஏற்கனவே ஒரு டென்ஷனில் இருந்தேன், அதான் இதோட 1000 தடவை சொறி கேட்டுட்டேன். பட் நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறே என்று பாவமாக கெஞ்சிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு பிரியா பேச்செடுத்தாள். அர்ஜுன், நீ ஏன் அன்னைக்கு எங்கள் யூனிவர்சிட்டிக்கு வாரேன்னு சொல்லல? உன் கூட இருந்த அந்த பொண்ணு யாரு? பொய் சொல்லாமல் சொல்லு. ஐயோ பிரியா, இதைத்தானே அன்னையிலிருந்து நான் உன்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, நீ தான் கேட்கவே மாட்டேங்கிறியே. இப்போயாச்சு கேட்டே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அது என் ஃப்ரெண்டோட லவர். அவங்க வீட்டில் அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி டேட்டும் குறிச்சிட்டாங்களாம். அதான் அவன் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசணும் என்று சொன்னதால தான் நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி கண்டிக்கு வந்தோம். நான் அந்த பொண்ணோட பேசிக்கொண்டு இருந்ததை ஓ ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து தான் உனக்கிட்ட வத்தி வச்சிருக்கா. நீ என்ன கொஞ்சம் கூட நம்பாமல் உன் ஃப்ரெண்ட் சொல்கிறத வச்சு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க என்று அர்ஜுனும் கூறி முடித்தான். ஓகே, அப்போ என்னைட்டு நீயே என்னையே நீ பார்க்க வரல? சொல்கிறேன். பிறகு பேசி அவங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜும் நடந்து முடிஞ்சாச்சு. நானும் போய் சொல்லலை, ஏன் முறைக்கிற? பொய்யனா பாரு, என் ஃபோனில் ஃபோட்டோ இருக்கு என்று கூறிக்கொண்டே ஃபோனை தூக்கி காட்டினான். ஏதாச்சும் பின்னாடி பிரச்சனை ஆச்சுன்னா நான் உன்னை பார்க்க வந்து அந்த பிரச்சனையில் நீயும் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதான் நான் உன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை என்று மழுப்பி கூறி முடித்தான் அர்ஜுன். மெல்லமாக மனமிறங்கினாள் பிரியா. என்னை மன்னிச்சிட்டேன்னு செல்லு என்றான் அர்ஜுன். பிரியா சிரித்தாள். அப்பாடா,
ஒரு வழியாக சிரிச்சாச்சு என்று இருவரும் பிறகு கோபம் மறந்து பேசிக்கொண்டே வீட்டுக்கு செல்லும் பொழுது பிரியாவை யாரோ தட்டியவாறு ஒரு உணர்வு தோன்றியது. உடனே திரும்பியதும், நீங்களா ஆண்டி என்று கூறினாள். ஹே பிரியா, நான் இவவை எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கே, எங்கேயா இருக்கும்? ஐயோ அர்ஜுன், இவ இப்போ தானே அக்காவோட பேசின, அதுக்குள்ளே மறந்துட்டியா? நினைவு வந்துச்சு. உங்கள் பேர் தர்ஷினி தானே? ஆமாம்மா, நீங்கள் அந்த வீட்டில் நல்லா தானே இருக்கீங்க? ஆண்டி, நல்லா தானே இரும். என்ன பிரியா என்றான் அர்ஜுன். ஓ ஆண்டி, நாங்கள் நல்லா தான் இரோம். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, அந்த வீட்டில் பேய் இருதா சொல்கிறாங்களே என்று கூறி தர்ஷினி பிரியாவை பயமுறுத்தியவாறு பேசினாள். என்ன பேயா? அர்ஜுன் பாரு. ஐயோ பிரியா, பேய் எல்லாம் இல்லைப்பா, இந்த காலத்துலலாம் இதெல்லாம் நம்புவாங்களா என்று அர்ஜுன் அலட்டியவாறு கூறினான். அர்ஜுன், நீயா இப்படி பேசுகிற? இருட்டுண்டாலே பயம், நீ பேய்க்கு பயம் இல்லையா என்று சிரித்தவாறு பேசினாள் பிரியா. ஏண்டி இப்படி பழி வாங்குற? இதெல்லாம் இவங்களிடம் முன்னாடியா சொல்லுவீங்க என்று மெதுவாக அவளது காது கருகாமையில் கூறினான். சரி மகள், நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம் என்று கூறிவிட்டு சென்றாள். என்ன அர்ஜுன், இவ இப்படி பயமுறுத்தாட்டிட்டு போகிறாள்? எனக்கு வீட்டுக்கு போகவே பயமாயிருக்கு என்று கூறியவாறே இருவரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். திடீரென்று அர்ஜுன் பிரியாவை நிறுத்தி, பிரியா அங்கு பாரே என்று கதவு நிலையில் கெட்டியிருந்த எலுமிச்சை பழத்தை காட்டினான். என்ன அர்ஜுன், லெமனை காட்டுற? உனக்கு ஜூஸ் வேணுமா என்று கேலியாக சிரித்தாள். பிரியா, உனக்கு எப்போ பாரு கிண்டல் தான். நான் சொல்ல வந்தது அது இல்லை. அப்போ என்ன, நாங்கள் போகிற டைம் இது ஈக்கல்லையே, இப்போ எப்படி புதுசாக வந்தது? அதான் யோசிக்கிறேன். அக்கா வச்சுப்பா, உங்கள் அக்கா எதுக்கு இது வைக்கணும்? ஆமாம், இல்லை அக்கா கிட்டே கேட்போம் என்று கூறியவாறு சமையல் கட்டுப்பக்கம் சென்று அக்காவை கையால் தொட்டாள். உடனே சத்யாவின் கைகளில் இருந்த அரிசி கீழே விழுந்தது. பயத்துடன் கத்திக்கொண்டு திரும்பினாள். நீயா என்று மூச்சு வாங்கினாள். என்னக்கா உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுற? ஒன்றுமில்லை பிரியா, திடீர்னு வந்தியா அதான். நல்லாய்க்கு நீ சொல்கிற கதை. இப்படியெல்லாம் பயந்தான் உடம்பு நல்லதுக்கு இல்லைக்கா. சரி பெரிய மனுஷி, ஏன் வந்தீங்க? அதுவா, வாசலில் லெமனை தொங்குட்டிக்கிற அதை பற்றி தான் கேட்க வந்தேன். அது 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 என்று சத்யா கொஞ்சம் பதற்றமடைந்தாள். அது சும்மாதான். சும்மாவா? என்னக்கா சும்மான்ற? இல்லை, அது கண் திருஷ்டிக்கு பூசாரிக்கிட்ட கேட்டினேன். அதுக்கா? நான் என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேன். சரி என்று கூறியவாறே பிரியா சென்றாள். இரவு 9 மணி. பிரியாவும் அர்ஜுனும் விரைவாகவே தத்தமது அறைகளில் உறங்கிவிட்டார்கள். சத்யா பிரகாஷ் வரும் வரை காத்து கொண்டே முன்ஹாலில் அமர்ந்தாள். காலையிலிருந்து வேலைகள் செய்து களைப்பாக இருந்த சத்யாவின் விழிகள் தானாகவே மெல்ல மெல்ல மூடியது. சிறிது நேரம் கழித்து அவளை திடுக்கிட வைக்கும் ஒரு பாரிய ஒலி கேட்டது.